ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீன் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் பி 12, செலினியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே மீனோடு இருக்குது. ஆனால் மீனோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருக்கிறதா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறும் மூட நம்பிக்கையா, இல்லை அதுக்கு பின்னாடி மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீனோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னா, மீனும் தயிரும் தாங்க. மீன் சாப்பிட்றப்ப தயிரை சேர்க்கவே கூடாது. இந்தியாவில் இது மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். ஆனால் உண்மையில் இது எல்லாருக்கும் ஆபத்தை விளைவிக்காது. அவங்கவங்களோட உடல்வாக பொறுத்து தான். சிலருக்கு இது ஒத்துக்காம போறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏற்கனவே செரிமானம் ரொம்ப ஸ்லோவாகக்கூடிய பிரச்சனையா இருக்கும். அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிறு கனமா இருக்க மாதிரியான உணர்வு, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்திடும். சிலருக்கெல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிட்றப்ப ஒத்துக்குமா இருக்கும். செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, வயதானவங்க, குழந்தைகள்லாம் இந்த மீனையும் தயிரையும் சேர்த்து எடுத்துறத கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, மீன் சாப்பிட்றப்ப தயிர் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க திருநெல்வேலி சைடு இருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, மீன் சாப்பிட்றப்ப தயிர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, தயிர் சாதத்துக்கு பொரிச்ச மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒத்துக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட உடல்வாகு தான். உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் மீனையும் தயிரையும் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அடுத்து பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, மீன், மதுபானம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டாலே மதுபானம் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி மதுபானத்தை குடிக்காமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரிதான், வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரிதான், மதுபானத்தை அவாய்ட் பண்ணிடுறது உங்களோட உடலுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோட நலனுக்கும் ரொம்பவே நல்லது. இது மாதிரி மீன் மாதிரியான நான்வெஜ் உணவோட நீங்கள் மதுபானத்தை சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது கல்லீரலுக்கு இன்னும் கூடுதல் சுமையை ஏற்படுத்திடும். மஞ்சக்காமாலை மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும். நீர் இழப்பு ஏற்படும், செரிமானத்தில் சிக்கல் ஏற்படும். சிலருக்கெல்லாம் அலர்ஜி, தடிப்பு, முகம் சிவந்து போதல், நாக்கு தடிச்சு போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் அது செரிக்கல, இல்லை செரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஃபி, டீ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிறது. இது கண்டிப்பாக செரிமானத்தை உருவாக்காதுங்க. செரிமான பிரச்சனைகளை தான் உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். மீன் சாப்பிட்ட உடனேயே காஃபியோ டீயோ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு மீன் சாப்பிட்டு டைஜஷன் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா, லெமன் ஜூஸ் குடிக்கலாம், ஜீரக தண்ணி குடிக்கலாம், சோம்பு தண்ணி குடிக்கலாம். இது மாதிரியான இதை நீங்கள் எடுத்துக்கலாமோ தவிர, காஃபியோ டீயோ கட்டாயமாக குடிக்கக்கூடாது. இது கட்டாயமாக உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளை தான் உருவாக்குமே தவிர செரிமானத்தை உருவாக்காது. அது மட்டும் இல்லாமல், மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்கிறப்ப மீனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடம்பால் உறிஞ்ச முடியாமல் போயிடும். அப்புறம் மீன் சாப்பிட்டு என்ன பலனுங்க? ஒரு பலனும் இல்லாமல் போயிடும். மீன் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டீ காஃபி குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து மீன் எடுத்துக்கலாம். மீனையும் பாலையும் ஒரே நேரத்தில் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் மட்டும் இல்லைங்க, பால் சார்ந்த பொருட்களையும் மீன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனையும் பாலையும் சேர்த்து சாப்பிட்டா அது பெரிய தீங்கெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் செரிமான கோளாறுகள், வயிறு உப்புசம், வாந்தி உணர்வு, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். குறிப்பாக கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மீனையும் பாலையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்ப செரிமான பிரச்சனைகளை அது இன்னும் மோசமாக்கிடும். மீனையும் பாலையும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாது. மீன் சாப்பிட்டுட்டு 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் குடிச்சிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து மீன் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது இடைவெளி எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனா பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். செரிமானம் கம்மியாக இருக்கிறவங்க, குழந்தைகள், வயதானவங்கெல்லாம் மீனையும் பாலையும் சேர்த்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது.
அடுத்த தவறான சேர்க்கை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மீனோட காரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது. மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவே ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்டு தாங்க. அதோட காரம் சேர்க்குறப்ப நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வயிறில் எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேர்க்கை இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி தாங்க. சிலருக்கெல்லாம் நார்மலாகவே கடல் உணவுகளை சாப்பிட்றப்ப அலர்ஜி ஏற்படும். அரிப்பு அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். மீன், இறால், நண்டு, கடல் உணவுகள் சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவங்கெல்லாம் கடல் சார்ந்த உணவுகளையே விட்டுட்டு அதுக்கு பதிலாக புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய முட்டை, நிலக்கடலை இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். மீனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சிறந்த சேர்க்கை என்னன்னு பார்த்தோன்னா காய்கறிகள், கீரைகள், எலுமிச்சை, முழு தானியங்கள், கேழ்வரகு, சிறு தானியங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னு பார்த்தோன்னா எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோட மீனையும் பொரித்து சாப்பிட்றது. மீனே ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு தான் எடுத்திருக்கோம். அதோடையே டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட வேறு உணவுகளை எடுத்துக்கிறப்ப அது உடம்புல கெட்ட கொழுப்பை இன்னும் அதிகரித்து விட்டுரும். அதாவது ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட்ஸ் ஐட்டம்ஸு, பஜ்ஜி, சமோசா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப அது வயிறுக்கு இன்னும் சுமையை அதிகரிச்சிடும். செரிமான பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கிடலாம். மலச்சிக்கல், வாயு தொல்லை, அஜீரணம், அமிலத்தன்மை, உடல் எடையை அதிகரிக்கிறது இது மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடும். அதனால நீங்கள் மீனையே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு குழம்பு மீனாக எடுத்துக்கிறது நல்லது. அப்படி பொரிச்ச மீன் நீங்கள் எடுத்திங்கனாலும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு அதோட இன்னும் எண்ணெய் சேர்த்த உணவுகளை சேர்க்காமல் இருக்கிறதே நல்லது. அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னா மீனும் ஸ்வீட்டும் தாங்க. மீன் சாப்பிட்ட உடனே லட்டு, ஜிலேபி, கேக்கு, ஐஸ்கிரீம் இது மாதிரியான இனிப்புகளை சாப்பிட்றது நல்லதே கிடையாது. ஏன்னா மீனில் ஏற்கனவே புரதம் அதிகமாக இருக்கும். இதோடையே நீங்கள் சர்க்கரை அதிகமாக சேர்த்த உணவுகளை சேர்க்குறப்ப மீனோட ஊட்டச்சத்துக்களை முழுசாக நம்மளோட உடல் உறிஞ்சாமல் முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சுகர் பேஷண்ட்லாம் மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு, ஜாங்கிரி, லட்டு இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறப்ப அது சர்க்கரையோட அளவை திடீர்னு உயர வச்சிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திருமண விழாக்கள், ஃபங்க்ஷன்லலாம் இப்போல்லாம் எல்லா ஐட்டம்ஸுமே வைக்கிறாங்க. அதாவது மீன், மட்டனு, சிக்கனு அது மாதிரி எல்லா ஐட்டம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா செரிமானத்தை தடை பண்ணிடும். நைட்டு வரைக்கும் அப்படியே வயிறு கனமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ருக்கீங்க, அதோடைய ஏதோ ஒரு ஸ்வீட்டு இல்லைன்னா ஜாங்கிரி, கேக்கு, ஐஸ்கிரீமு இது மாதிரி ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் இந்த சேர்க்கை எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? கர்ப்பிணி பெண்கள், சிறுநீரக நோயாளிகள், கல்லீரல் நோயாளிகள், கடல் உணவு சாப்பிட்டாலே ஒவ்வாமை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சின்ன குழந்தைகள்லாம் இந்த சேர்க்கையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னா இது தவறான சேர்க்கைங்க. இது உங்களுக்கு இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திடலாம். மற்றவங்களும் இது எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாரோட உடல்வாகும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, கல்லும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இது இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திடும். இப்படிப்பட்ட சேர்க்கையை எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதையும் மீறி சாப்பிடுவீங்கன்னா உங்களோட உடல்வாகுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைகள் சொல்லியிருக்கோம்ல, இவங்கெல்லாம் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த வீடியோவில் மீனோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதில் எந்த தவறான சேர்க்கையை இவ்வளோ நாள் பின்பற்றிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.